Hey guys, welcome back to Million Tech. இந்த வீடியோல பார்க்க போறோம்னா நீங்க ஒரு 10000 பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு பெஸ்டான 5G ஃபோன் வாங்குறீங்கன்னா இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். இத பாத்தீங்கன்னா Moto G34 5G. இந்த ஃபோன்ல அப்படி என்னதான் கொடுத்திருக்காங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து Snapdragon 695 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் சொல்லலாம் இது வந்து ஓல்ட் ப்ராசஸருங்க இப்போதைக்கு இது வந்து வர்க் ஆகுமான்னு கேட்டினா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரா ஆகணும். கேமிங் கூட ஒரு ஸ்மூத்தா ரன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோல அப்படி என்னதான் பார்க்க போறோம்னு கேட்டினா இந்த ஃபோனோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனும் அன்பாக்சிங் தான் இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கீழ இருக்க ரெட் பட்டன் அதை ஓட்டி வந்து பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோக்குள்ள சேரும். வீடியோக்குள்ள போயிடலாம். ஏற்கனவே வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ணி சில ஃப்ளிப்கார்ட் அவரே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து அன்பாக்சிங் பண்ணி உள்ளே வந்து டேமேஜ் இருக்கா இல்லையான்னு அவர் செக் பண்ணி கொடுத்துட்டாரு. இதுக்கு தான் நம்மளுக்கு 50 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணுற பொருள் நீங்கள் தான் வந்து சேஃபாக வந்து நீங்கள் டெலிவரி பண்ணணும். அதுக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ்? யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் இருந்தது. இந்த ஆப்ஷன் தான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு ஃபோன் இருந்தது, ஒரு அடாப்டர், டைப் சி சார்ஜர் கேபிள் கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா டைப் ஏ டு டைப் சி சார்ஜர் கேபிள் கொடுத்துருந்தாங்க. 20 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருந்தாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூட என்னது யூசர் மேனுவல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சிம் ரிஜெக்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. பேக் கேஸ் கூட இதெல்லாம் கொடுக்கல. இந்த மோட்டோவோட G34 ப்ரைஸ் நாங்கள் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4GB 128GB வேரியண்ட் வந்து 11000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கணும். எக்ஸ்ட்ரா வந்து 50 rupees வந்து செக்யூரிட்டி பேக்கேஜ் 8GB 128GB அது வந்து 12000 ரூபாய். அதுக்கு வந்து சேலுக்கு வரல, சேலுக்கு வந்து வாங்கிக்கோங்க. டிசைன் வைஸாக பார்த்தீங்கன்னா வந்து பேக்கில் வந்து டூயல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. டூயல் கேமரா செட்டப்பில் பார்த்தீங்கன்னா வந்து கேமரா மோல்டு கொஞ்சம் மேலே வந்து ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெயிட் கூட அந்த அளவுக்கு இல்லைங்க, ரொம்ப லேட்டாக இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணதுக்கும் ஓரளவுக்கு காம்பாக்டாக இருக்குன்னு சொல்லலாம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, ஹைபர் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு சிம் யூஸ் பண்ணி ஒரு SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டு வந்து தேவையில்லை அப்படின்னு நினைக்கலாம், நீங்கள் டூயல் சிம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆப்ஷனாக யூஸ் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் பட்டனும் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா 3.5 வந்து ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டோல்பி அடாப்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அதே வந்து டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, அது கூட வந்து மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அதே பக்கத்தில் வந்து ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக கொடுத்துருக்காங்க. கலர் வைஸாகவும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகலாம். மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. நாங்கள் வாங்குறது பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ் ப்ளூ தான் வாங்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க இந்த கலரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து 6.5 inch தான், ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். செல்லு பிடித்து ரொம்ப கிரிப்பாகவும் இருக்குது, ரொம்ப வந்து ஈஸியாகவும் இருக்குது. அதனால வந்து 6.5 inch வந்து ஓரளவுக்கு வந்து டீசெண்டாகவே இருக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. 6.5 inch இது வந்து ஃபுல் ஹெச் டிஸ்பிளே கிடையாது, ஜஸ்ட் வந்து ஹெச் டிஸ்பிளே. 127 ரெஃப்ரெஷ்மென்ட் கொடுத்துருக்காங்க. 500 nits வரைக்கும் ஹையஸ்ட் பிக் பிரைட்னஸ் இந்த ஃபோன் வந்து பார்க்கும்போது 269 pp தான் கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருக்குது. யூடியூப் வந்து ப்ளே பண்ண சொல்ல 1080 பிக்சல் வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே வந்து ப்ளே பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இந்த ஃபோனில் வரல. 2K வீடியோ வந்தால் கூட நீங்கள் 1080 பிக்சல் வரைக்கும் தான் வந்து சப்போர்ட் ஆகும் இந்த ஃபோனில். டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி சும்மா சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். டோல்பி அடாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராகவே வந்து ஃபார்ம் பண்ணுறது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் Snapdragon 695 வந்து கொடுத்துருக்காங்க. அது பிஜிஎம் ஆகட்டும், ஃப்ரீ ஃபயர் ஆகட்டும் வந்து விளையாட சொல்ல ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக ஃபார்ம் பண்ணிச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயத்தில் வந்து இது வந்து காம்ப்ரமைஸ் ஆகாமல் வந்து கேம்லாம் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகுது. ஓரளவுக்கு வந்து ஹீட் ஆகுது, ஆனால் ஹீட் மட்டும் கம்பல்சரி ஆகுது. ஹீட் ஆகுது பட் ஓவர் ஹீட் ஆகல, ஓரளவுக்கு வந்து லைட்டாக ஹீட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா DDR4X RAM UFS 2.2 சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து பெட்டராக ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து இது வந்து சூப்பரான விஷயம் தான். மோட்டோவோட G84 இருக்கிற ப்ராசஸர் வந்து இந்த ஃபோன்ல கொடுத்துருக்காங்க. G84 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 19000 ரூபாய். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 10000 ரூபாய் தான். உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து பெஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணும். கேமிங் கூட ஓரளவுக்கு ஆடிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து இதில் வந்து பேக்கில் வந்து டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகாஸ் வந்து மெயின் கேமரா வித் 1.8 அபர்ச்சரோட. நெக்ஸ்ட் வந்து 2 மெகாஸ் வந்து மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து டிஸ்பிளே ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது வந்து பெஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக ஃபார்ம் பண்ணது. அது வந்து நீங்கள் ஃபுல் HD வீடியோ வந்து எடுக்கலாம் 30 ஃப்ரேம் per செகண்டில். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா கூட ஓரளவுக்கு வந்து பெட்டராக ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பேக்
பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி தான் கொடுக்குறாங்க, 20 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து டிவைஸ் பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் தான் வந்து சப்போர்ட் ஆகும் அப்படின்னு அவங்க அஃபிஷியல் இதிலே சொல்லியிருக்காங்க. 18 வாட்ஸ் தான் வந்து சப்போர்ட் ஆகும் இந்த டிவைஸ். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன்னா 5G பேண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 12 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து லாஸ் இல்லாத 5G நெட்வொர்க் வந்து கண்டிப்பாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபோனில். பெஸ்ட்டான 5G எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கும் இந்த ஃபோன் நினைக்கிறேன். அதேமாதிரி ப்ளூடூத்ல 5.1 கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷன் தான், ஆனால் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ஓகே தான். வந்து வைஃபை கொடுத்துருக்காங்க. இது வந்து NFC வந்து இதில் ஃபோனில் வந்து IP52 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து வாட்டர் அண்ட் ஃபிளாஷ் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து Android 14 வந்து லான்ச் ஆயிருக்கு. MyUX ஓட UI லான்ச் ஆயிருக்கு. நிறைய விஷயம்லாம் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். சூப்பராக கொடுத்துருக்காங்க. நிறைய போட் வேர்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய போட் வேர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இந்த UI பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து க்ளீனாக இருக்கும். ரொம்ப ஆப்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப அந்தளவுக்கு வந்து மோசமாக கலராக கொடுக்கல, ஓரளவுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க. பார்த்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து FM ரேடியோ கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து FM கேட்டுக்கலாம். சரிங்க, ஓவராலாக இந்த ஃபோன் எப்படின்னு கேட்டிக்கலாம், இது வந்து பெஸ்ட்டான ஃபோனாக இருக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. உங்களுக்கு வந்து க்ளீனான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா சவுண்டு கூட லவுடாக இருக்குது. டோல்வே ஆப்ஷன் சப்போர்ட் ஆகுது. அது கூட பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் கார்டு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஆப்ஷன்லாம் வந்து சிம் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். டூயில்ஸ் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸாக வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோன் வந்து ரொம்ப வர்த்தான ஃபோனாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு வந்து வேறு என்ன டவுட்னா மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து இதுதான் வந்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ. போக போக வந்து நாங்கள் இந்த யூஸ் பண்ணிவிட்டு வந்து இதோட ஃபுல் டீட்டெயில் போகிறோம். கீழே கிளிக் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம போகிற வீடியோ சேரும். பை பை.